Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து பாகிஸ்தான் நடிகைக்கு கொரியரில் தண்ணீர் பாட்டில்களை இந்திய ரசிகர் ஒருவர் அனுப்பிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. காஷ்மீர் பள்ளத்தாக்கில் உள்ள பஹல்காமில் கடந்த மாதம் 22ஆம் தேதி சுற்றுலா பயணிகள் மீது பாகிஸ்தானைச் சேர்ந்த தீவிரவாதிகள் நடத்திய திடீர் தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு தண்ணீர் அளிக்கும் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்துள்ளது. இந்நிலையில் பாகிஸ்தான் நடிகை ஹனியா ஆமீருக்கு இந்திய ரசிகர் ஒருவர் தண்ணீர் பாட்டில்களை அனுப்பும் வீடியோ இணையத்தில் வைரலாகி உள்ளது. நடிகை ஹனியா ஆமீரின் யூடியூப் சேனலுக்கு 10 லட்சத்துக்கும் அதிகமான பார்வையாளர்களும் இன்ஸ்டாகிராமில் 1,80,00,000-க்கும் அதிகமானோர் பின்தொடர்கின்றனர். அதே சமயம் ஹனியா ஆமீருக்கு இந்தியாவில் மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளம் உள்ளது. இந்நிலையில் நடிகை ஹனியாவின் ரசிகர்களில் ஒருவர் தண்ணீர் பாட்டில்களை கொரியர் சேவை மூலம் பாகிஸ்தானில் உள்ள நடிகை ஹனியா ஆமீருக்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது. சிந்து நதிநீர் நடிகைக்கு இனி கிடைக்காது என்பதால் அவர் மீது வைத்துள்ள அன்பின் காரணமாக இந்த தண்ணீர் பாட்டில்களை அவர் அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இது வெறும் மீன் நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது. என்றாலும் ஒரு அசாதாரண சூழலில் இதுபோன்ற பொழுதுபோக்குக்காக செய்வது வேடிக்கையாக பார்க்க முடியாது என்று நெட்டிசன்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இதற்கிடையில் சர்தார்ஜி 3 என்ற இந்திய படத்தில் தில்ஜித் தோசன்ஜுடன் ஹனியா ஆமீர் நடிப்பதாக கூறப்பட்டு வந்த நிலையில் பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு அப்படத்திலிருந்து அவர் நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அதே நேரம் பஹல்காம் தாக்குதலுக்கு நடிகை ஹனியா ஆமீர் தான் பாகிஸ்தானிலிருந்து கண்டனம் தெரிவித்த முதல் நபர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.